ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த டைமில் பூண்டோட விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கிற நம்ம பூண்டு ஜாமு இல்லைன்னா பூண்டோட தொக்கு அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. பூண்டை ஒதுக்குற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. என் குழந்தைகளே பூண்டு அப்படின்னா தெரிச்சு ஓடுவாங்க. ஆனால் ஒரு முறை இதை செஞ்சு கொடுத்தது தான் வேகமே இதை செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இது அதோட டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு. பூண்டை உரிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்புங்க. தண்ணிக்குள்ளே பூண்டை ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டிங்க அப்படின்னா நல்லா உரிக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா பூண்டு உரிக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதனால தான் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பூண்டை நல்லா உரிச்சிட்டு நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டேங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். மற்ற எண்ணெய்கள்லாம் செஞ்சால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. 5 நிமிஷம் போல் வதங்கின பிறகு பூண்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடுங்க. புளி ஏற்கனவே நான் ஊற வச்சுருக்கிறேன். லெமன் சைஸ் புளியை தனியாக ஊற வச்சுருக்கிறேன். இப்போ பூண்டு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் கொடுத்துட்டு ஒரு திருப்பு மட்டும் திருப்பி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். எனக்கு பூண்டு அங்கங்கே சாப்பிடும் போது கடிப்படுறது பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் அப்படியே ஒரு திருப்பு மட்டும் திருப்பிக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் கூட நல்ல மையாக அரைச்சிக்கலாம். பூண்டு வதக்கின வானலியை கூட கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. நல்லா பொரிய விடுங்க. பொரிய விட்ட பிறகு இதில் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் ஒரு பிஞ்சு அளவு சேர்த்தா போதும். நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா பூண்டு ஊறுகாய் மாதிரி டேஸ்ட் வந்துடும். அதனால கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் திருப்பி வச்ச பூண்டை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேங்க. ரொம்ப நேரம் போட்டால் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கின பூண்டு இல்லையா, அதனால லைட்டாக வதக்கி விட்டுட்டு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அதோட சாரை மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டேங்க. உண்மையிலே இதோட டேஸ்ட்டு, புளிப்பு, அப்புறம் லைட்டாக இனிப்பு, காரம், அப்புறம் அந்த பூண்டோட வாசனை எல்லாமே சேர்ந்து உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ நான் புளிசாறு சேர்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். குழந்தைகளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செஞ்சுருந்தேன். ஆனால் அவங்க இவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு நானே நினைக்கல. இதில் ஒரு 1½ டீஸ்பூன் போல் நல்ல காரப்பொடி சேர்த்துக்கிட்டேங்க. மிளகாத்தூள் வீட்டிலேயே அரைச்சது சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக காயப்பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறும் போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது பாருங்கள். நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இறக்கிருங்கங்க. வீடியோக்காண்டி சொல்லலைங்க, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. எல்லாத்துக்குமே பொருத்தமான ஜோடியாக இருக்கும் அது. நான் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு கூட தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. குழந்தைகள் இந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்களான்னு எனக்கே இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. பூண்டை வெறுக்கிறவங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பூண்டை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.